Chennai Silks. 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக நாடுகளிடம் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளின் வயிற்றிலும் புலியை கரைத்துள்ளது. அந்த வகையில் ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள வரியில்லா ஒப்பந்தம் பாகிஸ்தான் ஏற்றுமதியில் பெரும் சறுக்கலை ஏற்படுத்தும் என்று இஸ்லாமாபாத் அஞ்சுகிறது. இந்தியாவின் ஒப்பந்தத்தால் பாகிஸ்தானின் ஜவுளி ஏற்றுமதியும் போட்டித்தன்மையும் குறைக்கக்கூடும் என்று இஸ்லாமாபாத் அச்சம் தெரிவித்துள்ளது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய யூனியன் வரி இல்லா அணுகலை வழங்கும் அதே நேரத்தில் ஐரோப்பிய சந்தைகளில் GSP+ என்ற பாகிஸ்தானின் நீண்டகால பலனை சுருக்கிவிடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஐரோப்பிய யூனியனுடன் இஸ்லாமாபாத் நீண்டகால நட்பு மற்றும் பரஸ்பர நல்லுறவை பேணுவதாகவும் பாகிஸ்தானுக்கான GSP+ திட்டம் இருதரப்பு ஒத்துழைப்பில் வெற்றி மேல் வெற்றி பெற்றிருப்பதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இஸ்லாமாபாத்திற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வர்த்தக அளவு 12 பில்லியன் யூரோவுக்கும் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை GSP+ திட்டத்தின் கீழ் தங்களது ஜவுளி மற்றும் ஆடைகள் மிகவும் அதிக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது. வர்த்தகம் உட்பட பரஸ்பர நலன் கொண்ட அனைத்து துறைகளிலும் ஐரோப்பிய யூனியனுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஐரோப்பிய யூனியன் இந்தியா ஒப்பந்தத்தை பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களின் தாய் என்று விவரிக்கிறார். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இது 2 பில்லியன் மக்களை கொண்ட ஒரு சுதந்திர வர்த்தக மண்டலத்தை உருவாக்கியதாக கூறினார். பாகிஸ்தானை பொறுத்தவரை GSP+ திட்டத்தின் கீழ் இஸ்லாமாபாத்தின் ஜவுளி ஏற்றுமதிகளுக்கு சாதகமாக இருந்த கட்டண இடைவெளியை இந்தியாவின் உடனடி வரியில்லாத அணுகல் அழித்துவிடும் என்பதுதான் அவர்களது கவலை. ஐரோப்பிய யூனியனின் 27 உறுப்பு நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் பாகிஸ்தானின் மொத்த ஏற்றுமதியில் $8.8 பில்லியன், அதாவது 27.2%, ஜவுளி ஏற்றுமதியில் $7 பில்லியன் அல்லது 39% வாங்குகின்றன என்று அனைத்து பாகிஸ்தான் ஜவுளி ஆலைகள் சங்கம் கூறியுள்ளது. GSP+ திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய யூனியனுக்கான ஏற்றுமதியில் 66% வரி சலுகையை பாகிஸ்தான் பெற்று வந்தது. அந்த சமயத்தில் இந்தியா 12% வரி விதிப்பை எதிர்கொண்டது. தற்போது இந்தியாவின் வரி இல்லா அணுகல் என்பது பாகிஸ்தான் ஜவுளி ஏற்றுமதியை நிச்சயம் பாதிக்கும் என்கிறது பாகிஸ்தான் ஜவுளி ஆலைகள் சங்கம். நிலைமை இப்படி இருக்கையில் பாகிஸ்தான் விரைவாக செலவுகளை குறைத்து போட்டித்தன்மையை மீட்டெடுக்காவிட்டால் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான ஒப்பந்தம் கடுமையான சவால்களை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கான வணிக செலவை பாதிக்கும் பிரச்சினைகளை மதிப்பாய்வு செய்து வருவதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்தியாவின் புதிய அணுகல் பிராந்திய வர்த்தக இயக்கவியலை மறுசீரமைக்கக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்துள்ள சூழலில் அதனை எதிர்கொள்ள பாகிஸ்தானால் முடியுமா என்பது விரைவில் தெரியவரும்.